பாமகவில் ராமதாஸ் அன்புமணி மோதல் போக்கிற்கு மத்தியில் அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா சிறுபிள்ளைத்தனமாக பேசுவதாகவும் அவர் கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவித்துள்ளார். மீண்டும் அக்கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரம். பாமக தலைவராக இருந்து அன்புமணியை நீக்குவதாகவும் இனி தாமே அந்த பொறுப்பை ஏற்பதாகவும் அக்கட்சியின் நிறுவனர் அண்மையில் அறிவித்தார். இது தவறான முடிவென்றும் ஒரு ஜனநாயக படுகொலை என்றும் அன்புமணிக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா கூறியிருந்தார். அதே சமயம் அன்றைய தினமே ராமதாஸை சந்திக்க திலகபாமா முயற்சி செய்தார். ஆனால் அவரை சந்திக்காமல் ராமதாஸ் தவிர்த்து வருகின்றார். இந்த நிலையில் சிறிதும் பொருளற்ற முறையில் சிறுபிள்ளைத்தனமாக ராமதாஸ் மீது திலகபாமா குற்றம் சாட்டுவதாக பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் விமர்சித்துள்ளார். அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் திலகபாமா கட்சிக்கு நேற்று வந்தவர் என்றும் பாமகவின் கொள்கை கோட்பாடுகள் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது என கூறி உயிர்க்கிறார். அவர் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சி மேற்கொண்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ளாதவர் என கருத்து தெரிவித்துள்ளார். திலகபாமா பாட்டாளி மக்களின் தோழர் அல்லர் என்றும் மேட்டுக்குடியினம் என்றும் விமர்சித்துள்ள வடிவேல் ராவணன் பல மாவட்டங்களில் பல ஆண்டுகளாக பாடுபட்டு வந்த பாட்டாளி சொந்தங்களை விரட்டி அடித்தவர் என்றும் உடனிருந்தே கொல்லும் நோய் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். ராமதாஸ் குறித்து திலகபாமா கூறியதை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று கூறிய வடிவேல் ராவணன் இல்லையேல் உடனே கட்சியிலிருந்து வெளியேறிவிடுவதுதான் அவருக்கு நல்லது என்றும் எச்சரித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவிலிருந்து விலகிவிடுவேன் என ஒருபோதும் சொன்னது கிடையாது என்று விசிக தலைவர் திருமாவளவனுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயிர் மூச்சு இருக்கும் வரை அதிமுகவில் மட்டும் பயணிப்பேன் என்றும் கூறினார். பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்து சொன்னார். அவரு நான் எந்த நேரத்திலும் நான் அது சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நான் இயக்கத்திலிருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? நான் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா? ஆனால் ஒரு சொல்லாத, ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த செய்தியை வேண்டுமென்று சமூக வலைதளங்களில் இந்த 4 நாளாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் மீம்ஸ் போடுறது, அதே போன்று கார்டு போடுறது, இந்த வேலை. பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் அதிமுகவிற்கு 50 லட்சம் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவிற்கு இருந்த சொற்ப இஸ்லாமிய வாக்குகளும் இனி முற்றிலுமாக கிடைக்காது என்றார். இந்தியாவில் உள்ள 25 கோடி முஸ்லீம்கள், தமிழ்நாட்டில் உள்ள 50 லட்சம் முஸ்லீம்கள் யாரும் இந்த ஏடிஎம்கேக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த அந்த அன்பு கூட இனி இருக்காது. நிச்சயமாக அவர்கள் போடுகிற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டு, பிஜேபி போடுறது ஓட்டு தங்களை தாங்களே அழித்துவதற்கான ஓட்டு. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளதாக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பேசியது திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். சாதி போன்ற அனைவரும் செய்ய எல்லாருக்கும் மெசேஜ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். பாராளுமன்ற தேர்தலையும் நாம கடைசியில் அப்பவும் உங்ககிட்ட நான் என்னுடைய கருத்தை பதிய வச்சேன். இங்க பாரதிய ஜனதா கட்சி ரெட்டலை தான் நிக்குது. நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுதுன்னா கூட உங்களுக்கு ஒரு வருத்தம் வரலாம். நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க உங்களோட எவ்வளவு மன்றாடி கேட்டேன். அப்ப கேட்கிறப்பவும் நீங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்ன இருக்கும் சப்ஜெக்ட் மட்டும். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்தது வருத்தம் என்று மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் தழுதழுக்க பேசினார். திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்லாமியர்களுக்கு அதிமுக துணை நிற்கும் என்றும் கூறினார். இந்த கட்சி இன்னைக்கு வெடிக்க வேண்டிய சூழல் நமக்கு நிர்பந்தம்.
எந்த சூழல் இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் எந்த சூழல் நான் விட்டுத்தர மாட்டேன். ஆலயங்கள் இங்க இருக்கக்கூடிய மாமூமா சாணி மீதாக இருக்கும். கட்சியில் எந்த வேற்றுமையுமே நமக்குள்ள. நீ காத்தாளர் எங்களோட அவைத்தலைவர்கள் கூப்பிட்டு பேசும்போது மறுபடி அவர் முடியாத சூழ்நிலை கூட்டத்தில் பேசிக்கொண்டு நான் எந்த கூட்டணி இருந்தாலும் இயக்கத்துக்கு ஒரு சில போய்க்கணும்ப்பா. என் உயிர் உள்ளவரைக்கும் நினைப்பேன். என்ன சொல்ல நமக்கு தேவை இயக்கம் இருந்தால்தான் நம்மளோட நோக்கம் அந்த நிலப்பாடு என்பதும் சார்பு என் உயிர் வாழ்ந்தால் கூடிய இஸ்லாமிய சில ஒவ்வொருத்தையும் கொடுக்காமல் எந்த சூழ்நிலை நம்பி கொடுங்க. பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் தங்கள் கட்சியில் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது குறித்து அதிமுக நிர்வாகிகள் குணசேகரன் மற்றும் கண்ணப்பன் வருத்தம் தெரிவித்த நிலையில் அதே மேடையில் பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த விளக்கத்தை தந்தார். எடப்பாடியார் எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். அவர் காட்டுகிற திசையை நாங்கள் செல்வோம். எந்த வருத்தமும் இல்லை. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. பல முறை சொல்லிட்டாரு. இல்ல அப்படியெல்லாம் சொல்ல. அதாவது கடந்த கால அனுபவங்களை அவங்க பகிர்ந்து கொண்டாங்களே தவிர இப்போ ஒன்றும் இல்லை. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பேசினார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள வீட்டிற்கு நம்பர் பலகை இல்லாத காரில் வந்த சி விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமியிடம் சுமார் 1 மணி நேரம் பேசிவிட்டு புறப்பட்டு சென்றார். அப்போது புத்தாண்டையொட்டி வழக்கமான சந்திப்பு என்று விளக்கம் தந்தார். நியூஸ் 18 நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இதயபூர்வமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் சந்திச்சு இருக்கிறீங்க. தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்துக்கள் பெறுவதற்காக வந்து. அமெரிக்க பாப் பாடகி உட்பட 6 பெண்கள் அடங்கிய குழு இன்று விண்வெளி பயணம் மேற்கொள்கின்றனர். யார் யாரெல்லாம் செல்கிறார்கள், எதற்காக இந்த பயணம் என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். கடந்த 1963ஆம் ஆண்டு ரஷ்ய விண்வெளி வீராங்கனை வேலண்டினா தெரஸ்கோவா தனியாக விண்வெளி பயணம் மேற்கொண்ட முதல் பெண் என்ற சாதனையை படைத்தார். சுமார் 63 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பெண்கள் மட்டுமே அடங்கிய குழு ஒன்று விண்வெளிக்கு செல்ல உள்ளது. இந்த குழுவில் பாப் பாடகியான கேட்டி பெர்ரி, பத்திரிகையாளர் கேல் கிங், வழக்கறிஞர் அமாண்டா நுயின், நாசா முன்னாள் விஞ்ஞானி ஆயிஷா போவே, திரைப்பட தயாரிப்பாளர் கேரியன் பிளின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுடன் இக்குழுவை வழிநடத்தப் போகிறார் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸின் காதலியான லாரன் சான்சஸ். விண்வெளி பயணம் என்றதும் சுனிதா வில்லியம்ஸின் ஆய்வு பயணம் அளவிற்கு இதை கருத தேவையில்லை. இது விண்வெளி சுற்றுலா என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய முயற்சியாகும். விண்வெளி சுற்றுலாவை ஊக்குவிப்பதும் பெண்கள் முன்னேற்றமும் இதன் பிரதான நோக்கமாகும். விண்வெளி சுற்றுலாவிற்காக ஜெஃப் பெசோஸ் தொடங்கிய ப்ளூ ஆர்ஜின் நிறுவனத்தின் நியூ ஷெஃபர்ட் ராக்கெட்டில் 6 பெண்களும் விண்வெளி சுற்றுலாவிற்கு செல்ல உள்ளனர். அதாவது பூமியின் வளிமண்டலத்திற்கு அப்பால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஒரு கற்பனை எல்லை கோடான கார்மன் கோட்டை இவர்கள் கடந்து செல்வார்கள் என கூறப்பட்டுள்ளது. பூமியின் கடல் மட்டத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த கார்மன் கோடு வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த கோடு புவி வளிமண்டலத்தின் முடிவாகவும் விண்வெளியின் தொடக்கமாகவும் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கோட்டை கடந்தாலே விண்வெளிக்கு சென்றதாக அர்த்தமாகும். இந்த பயணம் சுமார் 11 நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும். கார்மன் எல்லைக்கோடு பகுதியை இவர்கள் நெருங்கியதும் சில மணித்துளிகள் ஈர்ப்பு விசையின்மை மற்றும் எடையின்மையை உணர்வார்கள். அப்போது விண்வெளியிலிருந்து பூமியின் அற்புதமான காட்சியை கண்டுகளிக்க உள்ள இக்குழுவினர் அதன் பிறகு பூமியை நோக்கி திரும்புவார்கள். So much. We love you. We love you. Bring us back safe. We're so grateful. We're counting on you. We're counting on you. அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸில் உள்ள ப்ளூ ஆர்ஜின் நிறுவனத்தின் ஏவுதளத்தில் இருந்து இன்று மாலை இந்திய நேரப்படி 5:30 மணிக்கு மகளிர் மட்டும் குழுவினர் விண்வெளி சுற்றுலாவிற்கு செல்ல உள்ளனர். பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் ஒன்றாக மேற்கொள்ளும் இந்த பயணம் விண்வெளி சுற்றுலா என்ற புதிய துறைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.